காங்கிரஸை வச்சு திமுக வளர்ந்திருக்கே ஒழிய காங்கிரஸ் வளரல. ஆனா திமுக இல்லாம என்ன, காங்கிரஸுக்கு இந்த 9 எம்பியும் கிடையாது, இப்ப இருக்கிற எம்எல்ஏவும் கிடையாதுல்ல. அப்படி பார்க்கும்போது காங்கிரஸை வந்து உயிரோட வச்சிருக்கிறது திமுக தானே. அப்ப அடங்கி தானே போகணும். காங்கிரஸ் இல்லைன்னா திமுக உயிரோட திமுகக்கு 23 எம்பி கிடைச்சிருப்பாங்களா? நீ அப்படி வரீங்க. ஆ, கன்னியாகுமரி வாஷ் அவுட் ஆயிருக்கும். எல்லாமே அவுட்டு. செக்யூலரிசம், கோஸ்டல் பிஜேபி ரீஜன் எதிர்ப்பு, இதெல்லாம் காங்கிரஸ் இருந்தால் தான் முடியும். மைனாரிட்டி ஓட்டு திமுக கூட்டணிக்கு போகிறது யாருனால? என்ன திமுகனாலயா? கிடையாது. ஏன்னா திமுக மைனாரிட்டிங்களுக்கு நல்லா தெரியும், திமுக மைனாரிட்டிக்கு கேடயமா இல்லை, திமுக மைனாரிட்டிங்களை கேடயமா பயன்படுத்திட்டு இருக்கு. ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். திடீர்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க திமுக காரன், குஜராத் மகனே வாங்க, ஏன் நல்ல ஆட்சியை தாங்க. 99ல சொல்லலையா? ஆமா. 2001ல சொல்லலையா? அப்ப இவங்க மூத்த சங்கி தமிழ்நாட்டில் இன்னைக்கு யாருன்னா திமுக தான். இன்னைக்கு எடப்பாடியுமே அதை சொன்னாரு. என்ன மதவாத கட்சி, மதவாத கட்சி யார் சொன்னா மதவாத கட்சி? அப்படின்னா ஏன் நீங்க கூட்டணி வச்சீங்க அப்படின்னு ஒரு இல்ல கேள்வி. அதை தான் நான் ஆரம்பத்திலேருந்தே கேட்குறேன். இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு சங் பரிவார் அது இதெல்லாம் பேசுறாரு. முதல் தடவை எப்போ எம்எல்ஏ ஆனாரு? அந்த கூட்டணியில 2001ல. யார் கூட கூட்டணி? பாஜக. பாரதிய ஜனதா கூட கூட்டணியில இருந்து தான் அண்ணன் திருமா முதல் தடவை எம்எல்ஏ. சங்கிகள் வாக்கு வாங்கி தான், சங்கிகள் வாக்கு வாங்கி தான் அண்ணன் முதல்ல எம்எல்ஏ. இப்போ கூட அவர் என்ன சொல்றாரு, விஜயும் சீமானியும் சங்கியினுடைய பசங்கன்றாரு. அப்போ மூத்த பையன் யாருன்னா அண்ணன் திருமா. அப்போ மூத்த பையன் சங்கியினுடைய அண்ணன் திருமாவுக்கு தான் தன்னுடைய தம்பிகளுக்கு இது ஒரு அடையாளம் பார்க்குறாரோன்னு தெரியல. இல்லை சீமானா தான் கேட்டார். அங்கே நான் எம்எல்ஏ ஆனா நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்களான்னு கேட்டார். அப்போ 2001லயே நீங்கள் சங்கி, திமுக வந்து மூத்த சங்கி. அப்போ இந்த இடத்துல இப்போ முத்தலீப் சொல்லும்போது 2011 சொன்னார் அவர். அப்போ 2011ல் திமுக எவ்வளோ சீட்டை ஜெயிச்சுது? 23 சீட்டு தானே ஜெயிச்சுது. அவங்க எதிர்க்கட்சியாக கூட வர முடியல. அப்போ காங்கிரஸை குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்போ ஆர்எஸ் பாரதி சொன்னார் பார்த்தீங்களா, நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னார்ல. இப்படிதான் உள்ள பேசிப்பாங்க, உள்ள வெளிப்படையாகவே பேசுகிறாங்க. இன்னைக்கு காங்கிரஸில் ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்காருன்னா நாங்கள் போட்ட பிச்சை. ஒருத்தர் எம்பி இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் இவங்க போட்ட பிச்சை. இல்ல அது நம்ம கரூர்ல பார்த்தோமே, ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் பிரச்சனையா தானே.